ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ளூர் மக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திராவிட வெற்றிக் கழக மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் கராத்தே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகத்தை கண்டித்து திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் ராமநாத சுவாமி கோவில் மேற்கு கோபுரவாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேட்டியளித்த கராத்தே பழனிசாமி, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ளூர் பக்தர்கள் எந்த ஒரு சிரமமின்றியும் தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காலங்காலமாக இங்கே யாத்திரை பணியாளர் தொழில் செய்து வந்து இருக்கின்ற 425 யாத்திரை பணியாளர்கள் அன்றாட ஊதியத்தை பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் இவருடைய தினக்கூலியை ஒரு காலத்துல 15 நாளைக்கு ஒரு முறை வழங்கினாங்க, அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வழங்கினாங்க. இப்ப ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கூட வழங்காமல் 3 மாத காலமாக அவருடைய யாத்திரை பணியாளருடைய இரவை கூலியை, அதாவது தீர்த்தத்திலிருந்து தண்ணீர் ஏற்றி ஊற்றும் தினக்கூலியை வாரத்திற்கு ஒரு முறை வழங்க வேண்டும், அல்லது 15 நாளுக்கு ஒரு முறையாச்சும் வழங்கணும். அதுவும் இல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வழங்கினீங்க, அதுவும் வழங்கல. இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை செய்து கொண்டிருக்கின்றோம்.